நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல அதிமுக சார்பாக போட்டியிட்ட எம்பி தேர்தலில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் ஒரு பிரஸ் மீட்டை நடத்திருக்கிறாரு. அதுல அவர் முக்கியமான பாயிண்ட்கள் வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் போட்டியிடும் போது நிறைய வாக்குறுதிகளை கோயம்புத்தூர் கொடுத்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல கோயம்புத்தூருக்கு, அதாவது அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும், ஒரே ஒரு வாக்குறுதி கூட கோயம்புத்தூர் மக்களுக்காக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. இது அண்ணாமலை பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டை நடத்திருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்று பேசுகிறார். அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அட்லீஸ்ட் அந்த கோவை மக்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கலாம் அப்படின்ற பார்வையை கோவை மக்களும் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல முதல்ல ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த கேள்வி கரெக்டான பதிலுக்கு நான் வரேன். முதல்ல மக்களுக்கு ஓட்டு போட்டாதான் நீங்க பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவோம், அவங்களுக்கு சலுகைகள் தருவோம், வரியை குறைப்போன்றது பொருள் கிடையாதுங்க. நீங்க மத்திய அரசு, அது எந்த அரசா வேணா இருக்கட்டும், எந்த பிரதமர் வேணா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. பட்ஜெட்ன்றது நாங்க கட்டின பணத்துக்கு, அதாவது நாங்க வேர்வையை சிந்தி எங்க ரத்தத்தோட உழைப்புல வந்ததுதான் அந்த வரி. அந்த வரியை நாங்க மத்திய அரசுக்கு செலுத்துறோம். இதுல காஷ்மீர் வேற கிடையாது, கன்னியாகுமரி வேற கிடையாது. எல்லா மக்களும் உழைக்கிறாங்க. உழைக்கிற மக்கள் பூரா வரியும் செலுத்துறாங்க. நேர்முக வரியும் செலுத்துறாங்க, மறைமுக வரியும் செலுத்துறாங்க. இந்த வரியை வைத்துதான் தேசம் வளர்கிறது, ஒளிர்கிறதுல நீங்க சொல்றீங்க. அடிப்படையில கேள்வினா, எங்க வீட்டுல அடுப்பு எரியுதா அப்படின்ற அந்த கேள்வி பார்க்கும்போது ஜனங்களோட வயிறு எரியிற மாதிரி இருக்கு உங்களோட அந்த பட்ஜெட் தன்மை. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டும் போது வயிற்றுல புளிய கரைக்குது. கேபிட்டல் கெயின்ஸ்ன்றாங்க, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ஆன் கெயின்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிஎஸ்டி சொல்றாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் சொல்றாங்க, டால் பிளாசா சார்ஜ் சொல்றாங்க, செஸ் சொல்றாங்க, அப்புறம் எஸ்டிடின்னு ஒண்ணு இருக்கு, புரோக்கரேஜ் ஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கு. அப்புறம் பேங்க்ல எஸ்எம்எஸ்க்கு காசு வாங்குறது பேங்க் ஒரு சைடு இது மாதிரி ஒரு 10 விஷயங்கள் வச்சிருக்காங்க மக்கள் கிட்ட பணம் எடுக்கிறதுக்கு. அப்ப பூரா ஆட்களுமே, பூரா அதிகார மையமே எங்க கிட்ட ஆங்கிலத்திலயோ இந்திலயோ தமிழ்லயோ ஒரு விஷயத்துக்கு பேரை வச்சு, அந்த வரிக்கு என்னென்ன பேர் வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கிக்கிறீங்க. வாங்கின காசுக்கு திருப்பி எதனா கொடுங்க ஐயா அப்படின்றத அந்த கோரிக்கை. அது உங்களுக்கு புரியாம நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, நாங்க எதுக்கு செய்யணும், நாங்க எதுக்கு பண்ணணும், தமிழகம் என்ன செஞ்சுது அப்படின்னும் போது அவங்களோட அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு பாருங்க, அது வெளியில ஓடி வந்துருக்கு. த கேட் இஸ் அவுட் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் வாக்கு அரசியல் தான் பண்றாங்க, மலிவான அரசியல் தான் பண்றாங்கன்றது இவங்களோட புரிதல். உங்களோட கொள்கைக்கு மக்கள் புரிஞ்சிருந்தா ஓட்டு, மக்கள் கொடுத்த காசுக்கு அந்த பணத்துக்கு நீங்க என்ன திருப்பி செய்யறீங்கன்றதுதான் பட்ஜெட். இங்க இருந்தா இப்ப வரி ஒண்டி வாங்க தருதுல தமிழகத்துல இவ்வளவு வரி. இப்ப திட்டமானதோ இல்ல மக்களுக்கு வர வேண்டிய சேவைகளோ இல்ல வரி சலுகைகளோ வரல. நான் என்ன சொல்றேன்னா, எங்களோட உழைப்பு வேலைக்கு நாங்க வரி கொடுக்குறோம், அதுக்கு நீங்க என்ன கைமாறா திருப்பி கொடுக்குறீங்க? ஒரு சிலர் போட்டிருக்கிறாங்க பதிவு, வரி வாங்குறது என்னமோ இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு ரேஞ்சுக்கு வாங்குறீங்க வரி, ஆனா எங்களுக்கு இருக்கிற சாலைகள் குடி தண்ணீர் எல்லாம் சோமாலியா மாதிரி இருக்குது, பாலைவனத்துல கிடைக்கக்கூடிய வசதிகள் போல இருக்குது. அப்ப ஏன் இந்த இவ்வளவு ஏற்றம் இறக்கும்? யார பணக்காரர் ஆக்குறதுக்கு நீங்க போடுறீங்க? அப்ப இந்த இந்த அடிப்படை கேள்வியில இப்ப ஐயா அண்ணாமலைக்கு வர, ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க, 3வது முறையா வந்திருக்கீங்க. நீங்க ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ரைட்டுங்களா? கோயம்புத்தூர்ல போய் நின்னா என் கனவு எனது கோவை, என் மண் என் மக்கள் இப்படின்ற மாதிரிலாம் அழகா பேர் வைக்க தெரியுது, உத்தரவாதம் கொடுக்க சரில. இந்த உத்தரவாதம் எங்க? என்னென்ன அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தும். சிங்கப்பூரையே மிஞ்சிரும் கோயம்புத்தூர், அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு அவர். பாத்தீங்கன்னா ஐஐடி வரும், ஐஐஎஃப்டி வரும், ஏர்போர்ட் வரும், அதுக்கப்புறமா ஃபுட் பேங்க் வரும், அப்புறம் சட்டமன்ற தொகுதியில 50 இடத்துல, அதாவது 6 சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன் கோயம்புத்தூர் அவரோட மாவட்டத்துக்குள்ள வர்றது. அதுல 50 இடத்துல இ சேவை மையம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரி 10th கிலோமீட்டர் ஆர் எவ்ரி 8th கிலோமீட்டர் உங்களுக்கு இ சேவை மையம் இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல என்னைக்குன்னா வந்திருக்கா? இல்ல வரதான் நீங்க விட்டுருவீங்களா? அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கப்புறமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்குலாம் நாங்க கிளஸ்டர் அமைப்போம், என்னென்னமோ அது நிறைய சொல்லியிருக்காரு. அவ்வளவு விஷயத்த பார்த்து கூட படிக்க முடியாது, அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல சிங்கை ராமச்சந்திரன் கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான், இதுல எதனா ஒரே ஒரு திட்டம் உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? இப்போ கோயம்புத்தூர் எம்பி ஆனாதான் இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது, எம்பியா இல்லாமலே பண்ணலாம். அந்த வண்டியை பிடிச்சி ட்ரெயின்ல போவீங்களோ விமானத்துல போவீங்களோ, போயிட்டு அம்மையார் கிட்ட, அம்மையார் கோயம்புத்தூர்ல நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன், அங்க நான் முதல்ல ஜெயிச்சிருவேன்லாம் பிரச்சாரம் பண்ணோம், கோயம்புத்தூர் அப்படியே மாத்துவேன், அங்க இருக்கிற கொஞ்சம் மக்கள் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் அவங்க நம்மளை நம்பி ஓட்டு போடுற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அந்த காரணத்தினால நம்ம எதனா பண்ணி கொடுத்தா அதை வைத்து நான் அடுத்த தேர்தல அங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பேன் அப்படின்னு கேட்கலாம்ல. இதுதானே யதார்த்த அரசியல்.
கம்முன்னு அமைதியா இருக்கிறீங்க. பட்ஜெட் நல்லா இருக்கா? யாருக்கு நல்லா இருக்கு? தனியார் கம்பெனிங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது கார்ப்பரேட் டாக்ஸை விட தனிநபர் வருமான வரி வந்து அதிகமா இருக்கு. ஒரு கார்ப்பரேட்னா அது கோடிக்கணக்குல வியாபாரம் ஆயிட்டு 10,000 15,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படி இருக்க இந்தியால எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து கொடுக்கிற வரியை விட மாத சம்பளம் வாங்குறவங்க கொடுக்கிற வரி அதிகமா இருக்குன்னா, அப்ப எவ்வளவு பேரு சுமைய வந்து நீங்க மக்கள் மீது திணிக்கிறீங்க? ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா, அந்த நிறுவனம் வந்து அவங்களோட கரண்ட் பில்லு, அவங்களுக்கு ஓடுற அந்த பெட்ரோல், டீசல் செலவு, தொழிலாளிகளுக்கு குடுக்குற உணவுல இருந்து, சம்பளத்துல இருந்து அதெல்லாம் வந்து கணக்குல காட்டி, அத வந்து செலவு கணக்குல காட்டிட்டு அவங்க வரி சலுகைகள் வாங்க முடியலாம். மாச சம்பளத்துக்கு வேலை செய்றவங்க, அவங்க போடுற பெட்ரோல், டீசலையோ, இல்ல அவங்களோட உணவு செலவுகளையோ, இல்ல அவங்களோட எந்த விதமான செலவுகளையும் வந்து வருமான வரியில காட்ட முடியாது. சலுகைகள் பெற முடியாது. ரூ. 100 சம்பாரிச்சா ரூ. 20 ரூ. 15 அவங்க எடுத்துக்கிருவாங்க வரிய. ஆனா நிறுவனங்கள் அப்படி இல்ல. செலவுகள் எவ்வளவு ஆகுதோ அதை காட்டிட்டு லாபத்துல குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துக்கு தான் அவங்க வரியை கட்டுறாங்க. ஆல்ரெடி அப்படி சலுகைகள் இருக்கும் பொழுது கூட நீங்க அவர்களை பாதுகாக்கிறீங்க. ஆனா அவர்கள் கிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் வயித்துல அடிக்கிறீங்க. அப்ப இது என்ன புரிதல்? அப்ப பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதல் இல்லையா? புரிதலே இல்லாம நீங்க நல்லா இருக்கீன்றீங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அது இனிக்குது, அதுவும் நல்லா இருக்கு, தரமா இருக்குன்றாரு. அப்ப என்ன ஒண்ணு உங்களுக்கு பட்ஜெட் என்னன்றது புரியலையா? இல்ல வரிய கட்டுறவங்கள தெளிவுபடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழப்பமான வேலைகள் பண்றீங்க. கோயம்புத்தூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களால கரண்ட் பில் கட்ட முடியல. ஒரு சைடு திமுக சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் ஏத்திட்டாங்க. சொன்னதை செய்வோம், சொல்லாததை செய்வோம் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் வந்து மக்களை விடுறதே கிடையாதுங்க. மோடி அவர்கள் மீது இருக்கிற எதிர்ப்புனாலையும் பாரதிய ஜனதா கட்சி சம்பாதிச்சு வச்சிருக்கிற கெட்ட பெயர்னால திமுகவோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. 3 வருடங்களுக்கு முன்னாடி வேற. இன்னைக்கு நீங்க உங்க உங்க அதிகாரிகளை நம்பி பண்றீங்களா? எப்படி பண்றீங்கன்னு தெரியல. நீங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க. அப்ப மத்திய அரசினுடைய தொடர் அழுத்தம் 11 வருடமா இருக்கு மக்கள் மீது. அப்ப மக்கள் எங்க போவாங்க? அவங்க எப்படி பணத்தை கட்டுவாங்க? எப்படி அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க? இது எதுவுமே புரியாத திரு ஐயா அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன சொல்றாரு? நல்ல பட்ஜெட் இது, பிரச்சனை இல்ல. அதாவது இந்த பட்ஜெட்டோட தாக்கம் எங்க இருக்குன்னா, நம்ம கடைத்தெருல போயிட்டு ஒரு உணவு சாப்பிடுறோம்னா, அதுக்கு நம்ம கட்டுறோம் ஜிஎஸ்டி. உணவு தானியங்களுக்கெல்லாம் வந்து வரி என்பது இந்திய திருநாட்டுல யாருன்னா அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா, எங்க ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும்போதோ, இல்ல அழகு முத்துக்கோன் இருக்கும்போதோ, அவங்க அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களோட உரையில இருந்த பொருள் தான் பேசியிருக்கும். அதாவது கோவப்பட்டிருப்பாங்க. நான் எதுக்கு உனக்கு வரி கட்டணும்? நீ யாரு? அப்படின்றது கேள்வி கேட்டது தான் நம்மளோட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தையே இருட்டடிப்பு பண்ணிவிட்டு, ஜிஎஸ்டி டேன்னு ஒண்ணு கொண்டாடி, கேக் வெட்டி கொண்டாடுறதும் இல்லாம, அதுக்கு இப்ப செலிப்ரேஷன் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஐயா ரவி அவர்கள் வந்து கொண்டாடினாரு. ஏன் ஐயா ரவி அவர்கள் கொண்டாடுறாருன்னா, இல்ல ஆளுநர் மாளிகையில இருக்கிறவங்க, இல்ல மத்திய அரசுல இருக்கவங்கலாம் இந்த ஜிஎஸ்டி டே, ஜிஎஸ்டி விஷயங்கள கொண்டாடுறாங்கன்னா, ஏன்னா அது உங்க துட்டு கிடையாது, உங்க காசு கிடையாது. அது எங்க காசு. நீங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கும் சம்பளத்துல இன்கம் டாக்ஸ் புடிக்கிறாங்களே, இது பத்திரிகையாளருக்கு தெரியாதா? அப்படின்னு. அவங்க இன்கம் டாக்ஸ் புடிக்கிறாங்க. ஆனா அவங்க போற வண்டி, அவங்களுக்கு வர கரண்ட் பில்லு, அவங்களுக்கு பண்ற சலுகைகளை மக்களோட வரி பணத்துல பண்ணப்படுது. அதெல்லாம் இலவசமாக அரசாங்கம் அவர்களுக்கு குடுக்கிறது. அங்க குடுத்தா அந்த இலவசத்தை ஏத்துக்கிறீங்க. அதே இலவசம்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்துச்சுன்னா, அத வந்து இலவசம் குடுக்கறதுனால தான் இந்தியா இன்னும் வளரலன்றீங்க. இங்க இலவசம் எதுவுமே கிடையாதுங்க. உழைக்கிற மக்கள் உழைப்ப குடுக்குறாங்க. அந்த உழைப்புக்கு வரிய செலுத்துறாங்க. அந்த காசை வச்சு நீங்க ஆட்சி நடத்துறீங்க. வாங்கின கைமாறுக்கும் கூலிக்கும் நீங்க எதனா திருப்பி செய்வீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க திருப்பி செய்யாம ஏமாற்றத்தை தான் நீங்க அடிக்கடி மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல காங்கிரஸ் கட்சியும் நிறைய துரோகங்கள் பண்ணிருக்கு. மக்கள் விரோத பட்ஜெட்கள் அவங்களும் கடந்த காலத்துல போட்டிருக்காங்க. என்னன்னா எரியிற கொள்ளில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவோட பட்ஜெட் மிக மோசமாக இருக்கிறது என்பது என்னோட புரிதல். இதுல மிக முக்கியமாக தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்துறை ஏதாவது அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிதான். ஆனா பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வெள்ள நிவாரணம் இது கொடுக்கப்பட்டுச்சு. நேற்றுக்கு நாமக்கல்ல எச்ராஜா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, வெள்ளம் வருவதற்கு முன்பே நிர்மலா சீதாராமன், அதுவும் கிளர்ச்சி நிர்மலா சீதாராமன் 5000 கோடியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணனுக்கு வந்து இந்த கிறிஸ்டபர் கொலம்பஸ் மாதிரி இந்த நிறைய சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி சென்னை வெள்ளம் எல்லாம் முடிந்து விட்டது. மக்கள் பாதிப்புகள்லாம் ஆகி யார் யாருக்கெல்லாம் வாஷிங் மிஷின் போச்சு, யார் யாருக்கெல்லாம் பைக் ரிப்பேர் ஆச்சு, யார் யாருக்கெல்லாம் சின்ன ஓட்டு வீடு லீக் ஆகி தண்ணி போச்சோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுல வந்து சந்தோஷம். ஒருவேளை இந்த 5000 கோடி ரூபாய் அவங்க முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த நேரம் அண்ணாமலை அவர்கள் தெருவா போய் இதை பத்தி பேசியிருப்பார். அப்ப 5000 கோடி நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா எந்த செலவுல இது கொடுத்தீங்க? எந்த ஹெட்டு கீழே வருது?
இன்னொன்னு, வெள்ள பாதிப்பு என்பதை பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றதே ஒரு அபத்தங்க. ஆட்சி செய்யறவங்களுக்கு ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லைன்றது பொருள். வெள்ளம் வர்றது கண்ணெதிர்ல தெரியுது, தொலைக்காட்சியில காட்டுறாங்க, மக்கள் பாதிப்புக்குள்ளாவது தெரியுது. அசாம்ல இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துல இருந்து மனிதர்கள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இயற்கையில எப்படி நம்ம தற்காத்துக்கணும்னு தெரிஞ்சக்கூடிய வனவிலங்குகளே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது மழை வந்து ஓஞ்சி ஒரு 2 நாள் 1 நாள்ல நீங்க பணத்தை அறிவிச்சு கொடுப்பீங்களா? இல்ல பட்ஜெட் போடுற வரல வெயிட் பண்ணி அந்த மாநிலத்துக்கு பட்ஜெட்ல பணம் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லி அதுக்கப்புறம் பினான்ஸ்ல அது கையெழுத்தாகி அதுக்கப்புறம் ஒப்புதல் வாங்கி அது அந்த ஊர் ட்ரெஷரிக்கு போய் அந்த பப்ளிக் அக்கவுண்ட்ல இருந்து அது ஜனங்களுக்கு கலெக்டருக்கு போய் அதுக்கப்புறம் தாசில்தார் கிட்ட போய் மக்களுக்கு போற வேலைக்கு புரியுதா இவங்க எந்த மாதிரி ஆட்சி பண்றாங்கன்றது? வெள்ளம்ன்றது வரப்போகுதுன்றது முன்னாடியே வானிலை அறிக்கை சொல்லுது. பாதிப்பை கண்ணெதிரில பாக்குறீங்க. போதா வரைக்கும் தேவைப்பட்டா ஹெலிகாப்டர் போய் சுத்துறீங்க. அது என்ன உங்களுக்கு 3 மாசம் ஆகுது 4 மாசம் ஆகுது வெள்ள பாதிப்பு பணத்தை கொடுக்கறதுக்கு? வரி வண்டி அப்பவே சாப்பிடும் போதே வாங்கிக்கிறீங்க மக்கள் கிட்ட இருந்து. வரி இப்ப நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், இட்லி சாம்பாருக்கு வரி போட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? சாப்பிட்டு அது ஜீரணம் கூட ஆயிருக்காது. பில் எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது கீழே 5% ஜிஎஸ்டி போட்டுறாங்களா? ஒரு காலனி வாங்குறோம், செருப்பு போடுறோம், போடும்போதே பில்லு போடும்போது அந்த காலனிக்கு உண்டான வரி அங்கேயே செலுத்துறோம். அப்ப மக்கள் பாதிப்புக்கு உண்டான பணம் எப்ப வருது? 3 மாதம் 4 மாதம் கழித்து வருது. அதுவும் எப்படி வருது? இவ்வளவு கேட்டா இவ்வளோண்டு வருது. இதுதான் இவங்களோட இந்த வெள்ளை விஷய விவகாரத்திலயோ இல்ல இயற்கை சீற்றங்களோட விவகாரத்திலயோ இவங்க பணம் கொடுக்குற லட்சணம். எதுவுமே உடனடியா வர்றது கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் உட்பட. இப்ப நம்ம பார்த்தோம் தென்காசி, தூத்துக்குடி இதுல எல்லாம் பார்த்தோம். ஐயா 8 முறை வந்து பிரதமர் இங்க வந்துட்டு போனாரு தேர்தலுக்கு முன்னாடி. ஏன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு ஒரு 200 கோடி கொடுத்திருந்தா கூட 1600 கோடி வந்துட்டு இருக்கும். அப்ப எதுவுமே செய்யணும்ன்ற நோக்கமே இல்ல. இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்பொழுது வந்து ஐயா எச் ராஜா சொல்றாரு 5000 கோடி கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது 500 கோடி சொன்னீங்கல்ல, அது எந்த அக்கவுண்ட்ல எந்த ட்ரெஷரி பிரான்ச்ல இருந்து என்னைக்கு நவுந்தது? இந்த தரவுகள் எங்க? இப்போ அவர் வந்து பேசுவார். நான் ஒரு பத்திரிகைக்காரன். அதை ஏத்துக்கிறதோ மறுக்கிறதோ அதனுடைய தரவுகள் அதனுடைய தகவல்கள் இல்லாம நான் பேச முடியாது இல்லையா? நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் இல்ல. 5000 கோடி மக்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களை நான் கேள்வி கேட்கணும். மத்திய அரசு கொடுத்த காசு எங்க போச்சு? முதலமைச்சர் என்ன பண்றாரு? ஆட்சி மெத்தனமா இருக்கிறது, மக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் போனோம், வங்கியில கொடுக்க போறீங்களா இல்ல ரேஷன் கடையில கையில காசு கொடுக்க போறீங்களா? இந்த கேள்வி எல்லாம் எனக்கு பத்திரிகாரனா இருக்கு. அதனால அண்ணன் எச் ராஜா அவர்கள் இதை இப்படியே விடாம இதுல யாரோட ட்ரெஷரி அக்கவுண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஹெட்ல போச்சு? கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல போச்சா, இல்ல நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல போச்சா, இல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் எமர்ஜென்சி ஃபண்ட்ல போச்சா, இல்ல சீஃப் செக்ரட்டரி அவருக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொன்னாருன்னா நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அடடே ரொம்ப சந்தோஷம் நிர்மலா சீதாராமன் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே கொடுத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளல் பெருமானெல்லாம் பாராட்டி பாட்டு பாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களும் பாட்டு பாடி பாராட்டலாம். அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இருந்தா சொன்னாங்கன்னா நம்ம அதை பார்த்து எனக்கு தரவுகள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தரவுகள் நான் தமிழக அதிகாரிகளோட அன்றாடம் பேசுபவன். தெருவா சுத்துறவன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பணம் வந்த மாதிரி தகவல் இல்ல. ஐயா ராஜா சொல்றது புதுவிதமான தகவலா இருக்கு. அந்த தகவல் நான் உண்மையிலே எடுத்துக்கிறேன். தயவு செய்து தரவுகளை வந்து அவர் வெளியிடணும்.